My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET examination result வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் உள்ள மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல கவர்மெண்ட் கோட்டால சேருவதாக இருந்தா 92.5 ரிசர்வேஷனுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருந்தா சேஃப் ஜோன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் இதுல ஒவ்வொரு ரேங்க்ல, அதாவது ஒவ்வொரு மார்க் ரேஞ்சில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, இப்போ வந்து 500க்கு மேல எத்தனை பேர், 550க்கு மேல எத்தனை பேர், 600க்கு மேல யாராவது இருக்காங்களா, இருந்தா எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிருக்கிறோம். டில் 400 வரைக்குமே நம்ம வந்து இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்கிறோம். 400 மார்க்குக்கு மேல எத்தனை பேர், 450க்கு மேல எவ்வளோ, 500க்கு மேல எவ்வளோ, இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு செக்ஷன்லையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தமிழகத்தில் இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாலையும் 92.5 ரிசர்வேஷனுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருந்தா சேஃப் ஜோன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இதுல சொல்ற எல்லாமே நிறைய விஷயங்களை, நிறைய டேட்டாஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு டிஸ்க்ளைமரை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டேட்டாவை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேரியஸ் இன்புட்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட லைவ் செஷன்ஸ்ல, வீடியோஸ்ல, டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்திருந்தோம். அதுல தமிழக மாணவர்கள் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கையும் உங்களுடைய நீட் ஸ்கோரையும் உங்களுடைய கேட்டகரி ரேங்கையும் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண்களையும் ஆல் இண்டியா ரேங்கையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. அண்ட் அகைன் நிறைய இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல, டாப் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்னுடைய அவங்களுடைய ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த டேட்டா அப்படிங்கிறத கிளைம் பண்றோம், இந்த டேட்டாவை கொண்டு வரோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது அக்யூரேட்டா இருப்பதற்கான அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் கவுண்ட் காமிக்கிறேன். இந்த கவுண்ட் எப்போ கரெக்டா தெரியும்னா ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும். இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உண்மையை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்பி தான் இந்த டேட்டாவை எடுக்கிறேன். ஆனால் அதுக்கு உண்மையாகவும் இருக்கலாம், ஒருவேளை தப்பாக கூட என்டர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது இந்த இடத்துல வேரியேஷன் வரலாம். ஸோ எக்ஸாக்ட் ரேங்க் பொசிஷன், எக்ஸாக்ட் மாணவர்களுடைய கவுண்ட்டுங்கிறது தமிழ்நாடு ரேங்க் வரும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், மிஸ்பா அகாடமியில் 2026ஆம் ஆண்டுக்குரிய நீட் வேரியர் பேட்ச்னுடைய அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் எனக்கு MBBS சீட் கிடைக்காத மாதிரி தோணுது. நான் வந்து கண்டிப்பாக MBBS தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நீங்கள் மிஸ்பா அகாடமியில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் மே மாதம் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது போகுது. ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் நிறைய மார்க் டெஸ்ட், நியர்லி அபவுட் 300 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போறீங்க. கேர்ள்ஸுக்கு இன் கேம்பஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு அட்மிஷன் ரிலேட்டடான கால்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணலாம். இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம போயிடலாம். ஸோ முதல்ல 600 மார்க்குக்கு மேலே தமிழகத்தில் இந்த வருஷம் 50க்கும் அதிகமான மாணவர்கள் இருப்பதாக நமக்கு ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது வந்து 600+ 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 575க்கு மேலே கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் இருக்கிறாங்க. இதில் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, BC, BCM, MBC நிறைய மாணவர்கள் உள்ள இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா 550க்கு மேலே கிட்டத்தட்ட 320 மாணவர்களுக்கும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கிறோம். அண்ட் அகைன் 525க்கு மேலே 700 மாணவர்கள் இருப்பதாக நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். அண்ட் 500 மார்க்கு மேலே 1400 மாணவர்கள் இருக்கிறாங்க. 1400க்கும் கொஞ்சம் அதிகமாக மாணவர்கள் வருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த டேட்டாவெல்லாம் எங்கிருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க கொடுத்த டேட்டா தான். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணியிருக்காங்க. ஐ ஹேவ் த டேட்டா. அண்ட் அதுல அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், அவங்களுடைய ஸ்கோர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள், 1000க்கும் அதிகமான மாணவர்கள் நம்ம கிட்ட டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை எடுக்கிறோம். பிளஸ் நான் ஆல்ரெடி சொன்னபடி இன்ஸ்டியூஷன்ல இருந்து நிறைய அவங்களுடைய ரிசல்ட்டை போட்டு கிளைம் பண்றாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்றோம். அண்ட் 475க்கு மேல கிட்டத்தட்ட 2200 மாணவர்களுக்கு மேல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க தான் முக்கியம், 450க்கு மேல 5000க்கும் அதிகமான மாணவர்கள் வருவதாக நமக்கு இப்போதைக்கு டேட்டா சொல்லுது. எக்ஸாக்டா ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும். சரிங்களா? அடுத்ததா 400 மார்க்குக்கு மேல 12500 மாணவர்களுக்கும் அதிகமான மாணவர்கள் வருகிறாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே இட்ஸ் அ குட் சைன்.
சரிங்களா. இது எல்லாமே இட்ஸ் a good sign that cut off mark is getting reduced in this year. இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் குறையுது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த கவுண்ட். போன வருஷம் இந்த கவுண்ட் ரொம்ப தாறுமாறா இருந்துச்சு சரிங்களா. 600 மார்க்குக்கு மேலேயே இந்த ரேஞ்ச் வந்துருச்சு. 2200ன்ற ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, 2500ங்கிற ரேஞ்ச் வந்து 600 மார்க்குக்கு மேலேயே இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த கவுண்ட் எல்லாம் இப்போ டிராஸ்டிக்கா குறைஞ்சு 475ல வந்து நிக்குது. பிகாஸ் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி அண்ட் எக்ஸாமினேஷன் டென்ஷன் பிளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்ததுனால நிறைய மாணவர்களால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஹேஸ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் த கட் ஆஃப் மார்க்ஸ் இன் திஸ் இயர். ஸோ இப்போ போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எந்த மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுடைய கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க், அவங்களுடைய ரேங்க், அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க். பிசி கேட்டகரியா நீங்க ஓசி கேட்டகரியா இருக்கீங்கன்னா போன வருஷம் 651க்கு 1346வது ஜெனரல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு சரிங்களா. எந்த காலேஜ்னா திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சது. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு 620 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சது. அவருடைய ஜெனரல் ரேங்க் வந்து 3180, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1948, 1948வது கம்யூனிட்டி ரேங்க், பிசி கம்யூனிட்டி ரேங்க். இதெல்லாம் தமிழ்நாடு ரேங்க் ஓகேங்களா, தமிழ்நாடு ரேங்க் ஃபைன். ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல 3180 அப்படின்னு வருது இல்லைங்களா, இந்த ஜெனரல் ரேங்க்குள்ள இந்த வருஷம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அல்லது இந்த கவுண்ட் அப்படிங்கிறது வந்து போன வருஷம் 3180வது மாணவருக்கு 720ல இருந்து 3180வது ரேங்க்ல இருந்த மாணவர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிசி கேட்டகரியில கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த ரேஞ்சு இந்த வருஷம் கவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் 470, 75, 470 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து நிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இதுல பெரிய டிராபேக் என்னன்னா, இதுல யாரு பிசி, யாரு பிசிஎம், யாரு எம்பிசி, எத்தனை பேர் எஸ்சி கேட்டகரியில, எத்தனை பேர் எஸ்சிஏல, எத்தனை பேர் எஸ்டியில, இந்த டேட்டா நம்ம கிட்ட இல்ல, அக்யூரேட்டா நம்மளால எடுக்க முடியல. இதுக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. ஸோ ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும் நமக்கு மார்க். ஆனா இதுல நல்ல சைன் என்னன்னா 3180 போன வருஷம் 620 மார்க்கா இருந்துச்சு. இந்த வருஷம் அந்த மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 1948க்குள்ள இருந்துச்சுன்னா you are in a very safe zone that you will surely get a government medical college. கண்டிப்பா கிடைச்சிரும், தமிழ்நாட்டிலேயே கிடைச்சிரும் சரிங்களா. இதெல்லாம் தமிழ்நாடு ரேங்க். பிசிஎம் 612, 204வது கம்யூனிட்டி ரேங்க்கு சீட்டு கிடைச்சது. ஸோ இந்த வருஷம் அதே ரேங்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சீட்டு கிடைக்கும். எம்பிசி 1071, எஸ்சி 664வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சிஏ 133வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்டி கேட்டகரியில 43வது கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரேங்க்குள்ள நீங்க வரணும் சரிங்களா. அதே மாதிரி தான் பிரைவேட் காலேஜஸ்ல, பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 607 ரேங்க் பாருங்க 4141, ஓகே 4141 இல்லைங்களா. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் கிடைக்கும் இந்த வருஷம் தமிழ்நாடு ரேங்க்ல. சிமிலர்லி பிசி கேட்டகரியில 3469க்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த வருஷமும் கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத நான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஓப்பன் கேட்டகரி லாஸ்ட் இயர்னுடைய ஸ்கோர் அண்ட் அவங்களுடைய ஜெனரல் ரேங்க். இந்த ரேங்கை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் நீங்க ஓசி கேட்டகரியா இருக்கிறீங்க அப்படின்னா 540 to 560ங்கிற ரேஞ்சுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஷுவரா சீட்டு கிடைக்கும். இப்போவும் ஏன் சார் இந்த பேண்ட் இருக்கு அப்படின்னா இப்போவும் நம்ம கிட்ட அக்யூரேட் டேட்டா அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாடு ரேங்க் வரும்போது தான் நம்மளால இன்னும் அக்யூரேட்டா இதை வந்து குறைக்க முடியும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் கண்டிப்பா இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியும். provided we get the rank list. rank list எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா 25ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்கு இல்லைங்களா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். பிசி கேட்டகரிக்கு 510ல இருந்து 530 வரைக்கும் வரலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். பிசிஎம் 3079வது ஜெனரல் ரேங்க், which means 490 to 510 அந்த ரேஞ்சுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசி 480 to 500 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். எஸ்சி கேட்டகரி 400ல இருந்து 430 மார்க்குக்குள்ள சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில 350ல இருந்து 370 வரைக்கும் இருந்தாலே நமக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருது கவர்மெண்ட் காலேஜஸ்ல. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 330 to 380. அண்ட் அகைன் இந்த மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறத விட இந்த ரேங்க்குள்ள நீங்க
இருக்கீங்கன்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன். யூ கேன் ஃபர்கெட் அபவுட் 2024 ஸ்கோர், 2025 ஸ்கோரையும் நீங்கள் மறந்துடலாம். தமிழ்நாடு ரேங்க் தான் முக்கியம். ரேங்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பிரைவேட் காலேஜஸ் பார்த்தலாம். பிரைவேட் காலேஜஸ் ஓப்பன் கேட்டகரியில் 510லேருந்து 520 வரைக்கும் வரலாம். பிசி 470 to 490, பிசிஎம்மா இருந்தீங்கன்னா 470 to 480 அல்லது 85 வரைக்கும் வரலாம். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 460 to 480 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சி கேட்டகரி 380 to 400, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 320 to 340 மார்க் இருந்தால் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 92.5 ரிசர்வேஷன்ல. எஸ்டி கேட்டகரியில 300 to 330. இந்த மார்க் ரேஞ்சை விட இன்னும் கம்மியா இருந்துச்சுன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லயும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரேங்க்குள்ள நீங்க வந்துட்டீங்களா, வர்றீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் கூடிய சீக்கிரம் வந்துடும். கிளாசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும்னு எதிர்பார்க்கிறோம். வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அக்யூரேட்டா இந்த மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இதுல சில விஷயங்களை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்னு, we have to wait for தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட். அப்பதான் தமிழ்நாட்டில் பிசி கேட்டகரியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எம்பிசி கேட்டகரியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எஸ்சி கேட்டகரியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிசிஎம்ல, எஸ்சிஏல, எஸ்டி கேட்டகரியில ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளவு மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்களுக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுனா தான் தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் மார்க்கையும் இந்த வருஷம் மார்க்கையும் கம்பேர் பண்ணி நம்மளால அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம், சார் ஆல் இண்டியா ரேங்க்னு ஒன்று வந்துச்சு, அதை வச்சு இங்க கம்பேர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேள்வி அப்படிங்கிறது இருக்கும். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆல் இண்டியா ரேங்க்ங்கிறது இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுடைய ரேங்க். இதுல ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா ஊர்ல உள்ள மாணவர்களுடைய ரேங்க்கும் அங்க இருக்கு. இப்போ போன வருஷம் எந்த ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ. ஓகேங்களா? இந்த வருஷம் எந்த ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அப்போ இதை கம்பேர் பண்றது அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்குமான்னு கேட்டா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு 60 to 70% வரைக்கும் அக்யூரேசி இருக்கலாம். அதுக்கு மேல இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆல் இண்டியா ரேங்க் போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜில் இந்த ரேங்க் கிடைச்சது எம்பிசியில் அல்லது பிசியில் அப்படின்னா அதே ரேங்க் ரேஞ்சில் தான் தமிழ்நாடு மாணவர் இந்த வருஷமும் இருப்பாரான்னு கேட்டால் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதில் மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறோம். அப்போ ஏன் சொல்கிறேன்னா, அங்கே 20 லட்சம் பேருடைய டேட்டா இருக்கு, இங்கே 30,000 40,000 பேருடைய டேட்டா தான். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 பேர் 6,000 பேர் தான். அதுதானே, அவ்வளோதானே சீட் இருக்கு மொத்தமாக. ஸோ அப்போ அத்தனை மாணவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ தமிழ்நாடுடைய ரேங்கை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது அக்யூரேட்டாக இருக்கும். ஓவரால் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா வச்சு ஆல் இண்டியா ரேங்கை வச்சு போன வருஷம் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜில் எஸ்சி கேட்டகரிக்கு இந்த ரேங்க்கு சீட்டு கிடைச்சது, இந்த வருஷமும் அதே ஆல் இண்டியா ரேங்க்கு சீட்டு கிடைக்கும்னு சொன்னால் அது வந்து ஓரளவுக்கு நம்பலாம். ஆனால் வந்து அது கரெக்டாக இருக்கணுங்கிற நீட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் இன்அக்யூரேசிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு நீட் ஸ்கோர் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா யூ கேன் பிளான் ஃபார் ரிப்பீட். ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிறதுல தப்பு இல்லை. இல்லை நான் அப்ராட் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். எல்லாம் எந்த கண்ட்ரீஸ்க்கும் நம்ம போய் படிக்கலாங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் என்எம்சியோட ரெகுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு, எங்கெல்லாம் எஃப்எம்ஜி பாசிங் பர்சன்டேஜ் நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கல்லூரியை சூஸ் பண்ணுறது, அந்த யூனிவர்சிட்டியை அல்லது அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ அதனுடைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கும் கிடைக்காதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஆனால் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கலனா கூட பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டியாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்ற எண்ணம், எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சில கல்லூரிகளில் ஃபீஸை கொஞ்சம் குறைச்சும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கல்லூரிகளுடைய தகவல்கள் தேவைன்னா நீங்களும் கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அதனுடைய டீடைல்ஸ் ஏதாவது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.